السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் அடியார்களே, நமது ஹதீஸ் கலை கற்கை நெறியினுடைய இறுதி வகுப்பாகிய 9வது அமர்விலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் ஒரு ஹதீஸ் கலையிலே உள்ள ஒரு முக்கியமான விடயத்தை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதுதான் ஹதீஸ்களை முத்தவாத்திர் ஆஹாத் என்று பிரிப்பது சம்பந்தமான சில தெளிவுகள். அன்பந்த சகோதரர்களே, நாங்கள் ஏற்கனவே ஒரு ஹதீஸ் ஆதாரபூர்வமானதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கான 5 நிபந்தனைகள் இருக்கின்றன என்பதாக நாங்கள் பார்த்தோம். அவ்வாறு பார்க்கும் பொழுது நாங்கள் அந்த ஹதீஸ் முத்தவாத்திராக இருக்க வேண்டும், ஒரு ஹதீஸை ஆதாரபூர்வமானது என்று தீர்மானிப்பதற்கு அது முத்தவாத்திராக இருக்க வேண்டும் என்றோ அல்லது ஆகாதாக இருக்கக்கூடாது என்றோ அல்லது ஆகாதாக இருக்க வேண்டும் என்றோ எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் பேசவில்லை. எனவே ஒரு ஹதீஸை ஆதாரபூர்வமானது அல்லது ஆதாரபூர்வமற்றது என்று தீர்மானிப்பதில் இந்த முத்தவாத்திர் ஆகாது என்பதற்கு எந்த விதமான தாக்கமும் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் முத்தவாத்திர் ஆகாது என்று சொல்லப்படக்கூடியதனுடைய விளக்கம் என்ன? முத்தவாத்திர் என்று சொன்னால் அரபு மொழியிலே பொதுவாக பிரபலமான, யாராலும் மறுக்க முடியாத, எல்லோருக்கும் மத்தியிலே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மைக்கு சொல்வார்கள். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பரவலான ஒரு தகவல், எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம், அதற்குத்தான் முத்தவாத்திர் என்பதாக சொல்வார்கள். உதாரணத்துக்கு நாங்கள் சொல்வதாக இருந்தால், இன்று சவுதிக்கு வராத ஒருவர், சவுதி என்ற ஒரு நாடு இருக்கிறது, அல்லது இந்தியாவுக்கு செல்லாத ஒருவர், இந்தியா என்ற ஒரு நாடு இருக்கிறது என்றெல்லாம் நம்புவது எதனை வைத்து என்றால், இந்த முத்தவாத்திர் மறுக்க முடியாத அளவுக்கு எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு எல்லோருக்கும் மத்தியிலே பிரபலமான ஒரு செய்தி. அதை தவிர உள்ள ஏனைய விடயங்கள் சிலரால் சொல்லப்படக்கூடிய விடயங்கள். ஒரு இடத்திலே இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது என்று சிலர் சொன்னால், அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட ஒரு 2-3 பேர்கள் சொன்னால் அது என்ன, அது முத்தவாத்திர் அல்ல. ஒருவர் சொன்னாலோ அல்லது 2 பேர் சொன்னாலோ 3 பேர் சொன்னாலோ அது முத்தவாத்திராக கருதப்பட மாட்டாது. இது ஒரு சாதாரண தகவல், பிரபலமற்ற தகவல் என்பதாக நாங்கள் சொல்லுவோம். பலர் சொல்லும் பொழுது அதனை நாங்கள் முத்தவாத்திர் என்பதாக தான் பொதுவாக நமது நடைமுறையிலே உள்ள அதற்குத்தான் இந்த முத்தவாத்திர் ஆகாது என்று சொல்லுவோம். அப்படி என்றால் முத்தவாத்திர் என்று சொன்னால் பிரபலமான ஒரு தகவல், யாராலும் மறுக்க முடியாது. அதனை மறுப்பவரை நாங்கள் அவருக்கு ஏதோ கோளாறு இருக்கிறதா என்பதாக நாங்கள் சந்தேகிப்போம். ஆனால் ஆகாது என்பது அப்படி அல்ல. சிலர் சொல்லக்கூடிய ஒரு விடயம், மறுத்தாலும் நாங்கள் அதற்கு சில நியாயங்கள் இருக்கலாம் என்று ஏற்றுக்கொள்வோம். இதுதான் பொதுவாக நடைமுறையிலே உள்ள முத்தவாத்திர் ஆகாது. ஹதீஸ்களை பொறுத்தவரையில் நாங்கள் பார்த்தோம், ஹதீஸ்களிலே அறிவிப்பாளருக்கு மத்தியிலே முரண்பாடுகள் ஏற்படக்கூடிய நேரத்திலே அதை நாங்கள் எவ்வாறு தீர்மானிப்பது என்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த அறிவிப்பாளருடைய நம்பகத்தன்மையை வைத்து, எந்த அளவுக்கு அவருடைய நம்பகத்தன்மை உறுதியானது என்பதை வைத்து நாங்கள் முடிவு செய்வோம். நம்பகத்தன்மை கூடியவருடைய அறிவிப்புக்கு முன்னுரிமை கொடுப்போம், குறைந்தவருடைய அறிவிப்பை நாங்கள் அதனை நாங்கள் ஒதுக்கி வைப்போம். அதே போல நம்பகமான பலர் அறிவிக்கக்கூடிய தகவலுக்கு நாங்கள் முன்னுரிமை வழங்குவோம் பொதுவாக, அல்லது சிலர் அறிவிப்பதை விட என்ப விடயங்களை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஆனால் இந்த முத்தவாத்திர் ஆகாத் என்பதன் மூலமாக
சொல்லப்படக்கூடிய விடயம் என்னவென்றால் ஹதீஸ்களிலே இது இன்று சொல்லப்படுவதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், இந்த முத்தவாத்திர் ஆஹாத் என்று சஹாபாக்களோ அதற்கு பின்னால் வந்த ஹதீஸ்களை அறிஞர்களோ ஹதீஸ்களை தரம் பிரிக்கவில்லை. மாற்றமாக இது பிற்காலத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு பிரிவு என்பதை நாங்கள் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். யாரால் உருவாக்கப்பட்டது என்றால் முத்தசிலாக்களினால் உருவாக்கப்பட்ட வாசில் பின் அத்தா என்று சொல்லப்படக்கூடியவர் தான் முதலாவதாக இந்த சிந்தனையை உருவாக்கியவர் என்பதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் அவர்கள் மூலமாக பாதிப்புற்ற சில அஹ்லு சுன்னா அறிஞர்கள் என்ன செய்தார்கள், உசூலுல் ஃபிக்ஹிலே இந்த முத்தவாத்திர் ஆஹாத் என்பதை அவர்கள் எழுதி வந்தார்கள், ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். அதற்கு பின்னால் அது ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டு அளவிலே தான் இந்த ஹதீஸ் கலைக்குள் இந்த முத்தவாத்திர் ஆஹாத் என்பது வந்து சேர்ந்தது என்பதை நாங்கள் சுருக்கமாக அதனுடைய வரலாறாக புரிந்து கொள்ள முடியும். எனவே சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்களுடைய காலத்திலே 3-4 நூற்றாண்டுகள் வரைக்கும் ஹதீஸ்களை முத்தவாத்திர் ஆஹாத் என்று பிரிக்கக்கூடிய ஒரு முறை இருக்கவில்லை. பொதுவாக பிரபலமான ஹதீஸ், பிரபலமற்ற ஹதீஸ் அப்படி என்பதாகத்தான் இருந்ததை தவிர இப்படி முத்தவாத்திர் ஆஹாத் என்ற அடிப்படையில் இருக்கவில்லை. ஆனால் முத்தசிலாக்கள் தான் அதனை உருவாக்கினார்கள். முத்தசிலாக்கள் 3 முக்கியமான வேலைகளை இதிலே செய்தார்கள். என்ன செய்தார்கள் என்றால், பொதுவாக பிரபலமான எல்லா ஹதீஸ்களையும் அறிஞர்கள் மக்களுக்கு மத்தியிலே பல அறிவிப்பாளர்கள் செயல் மூலமாக வரக்கூடிய ஹதீஸ்களை பிரபலமான ஹதீஸ்கள் என்று அறிஞர்கள் பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வளமை ஒன்று இருந்தது. ஆனால் இந்த முத்தசிலாக்கள் என்ன செய்தார்கள் என்றால், முத்தவாத்திர் என்ற ஒரு ஹதீஸ் வகை ஒன்றை உருவாக்கி அதற்கு இதுவரைக்கும் சஹாபாக்களோ தாபீன்களோ சொல்லாத பல்வேறு நிபந்தனைகளை அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் முதலாவதாக அது எத்தனை பேர் சொல்ல வேண்டும் என்பதிலேயே இருந்து ஆரம்பித்தால் அதிலேயே பல கருத்து வேற்றுமைகள், 4 பேரா, அது 10 பேரா, 15 பேரா, 20 பேரா, 40 பேரா என்பதிலே கருத்து வேற்றுமை இருக்கிறது. எனவே அப்படியான எந்த நிபந்தனைகளையும் ஹதீஸை அறிஞர்கள் ஆரம்ப காலத்திலே வைக்கவில்லை. இத்தனை பேர் தான் ஒரு ஹதீஸை அறிவித்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும், அது பலமானது ஏனையர்களை விட, அப்படி என்பதாக யாரும் அறிஞர்கள் எண்ணிக்கை குறிப்பிடவில்லை. அதே போல அவர்கள் எல்லோருமாக சேர்ந்து பொய் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையும் அவர்கள் அதிலே உள்ளடக்கினார்கள். அப்படி பொய் சொல்வதற்கு வாய்ப்பு இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படி என்றால் பொய் சொல்வதற்கு வாய்ப்பு இருந்தால் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்திலே உள்ள ஒரு 10-15 பேர் ஒரு தகவலை சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்? அவர்கள் எல்லோருமாக சேர்ந்து ஒரு ஹதீஸை பொய் சொல்லுவோம், புதிதாக நாங்கள் ஒரு ஹதீஸ் ஒன்றை உருவாக்குவோம் என்று சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற காரணத்தை சொல்லி அந்த ஹதீஸை தட்டி விடுவார்கள். எனவே அவர்கள் செய்த இல்லாத புதிய விதிகளை இந்த முத்தவாத்திரிலே அவர்கள் உள்ளடக்கினார்கள். அதே போல ஒவ்வொரு அறிவிப்பாளரிடத்திலிருந்தும் பலர் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை அவர்கள் உருவாக்கினார்கள். ஒவ்வொரு அறிவிப்பாளரிடத்திலிருந்து பல அறிவிப்பாளர்கள் ஒரு சஹாபியிடமிருந்து ஒரு ஹதீஸை பல சஹாபிகள் அறிவிக்க வேண்டும். குறைந்தபட்சம் 4 என்று வைத்துக் கொள்வோம். உதாரணமாக 4 சஹாபாக்கள் அறிவிக்க வேண்டும் என்றால், அந்த 4 சஹாபாக்களில் ஒவ்வொரு சஹாபியிடத்திலிருந்து 4 பேர்கள் அறிவிக்க வேண்டும். அப்படி என்றால் அங்கே 16 தாபியீன்கள் அறிவிக்க வேண்டும். 16 தாபியீன்கள், அதுவும் ஒவ்வொருவருக்கும் 4 வீதம் படி வர வேண்டும். 4 வீதப்படி வர வேண்டும். ஒருவருக்கு கூடுதலாக இன்னொருக்கு குறைவதாக வர முடியாது. அதே போல அப்படி அந்த 16 சஹாபாக்களிடத்திலிருந்து ஒவ்வொருவரிடமிருந்து 4 பேர்கள், இப்படி மிகவும் சாத்தியமற்ற சில நிபந்தனைகளை அவர்கள் உருவாக்கினார். இது ஹதீஸ் கலையிலே முடியாத ஒரு விடயம். அப்படியான எந்த ஒரு ஹதீஸையும் நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இவர்கள் சொல்லக்கூடிய விதிமுறையின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு ஹதீஸை காணுவது என்பது மிக சாத்தியமற்ற ஒரு விடயம். அடுத்ததாக அவர்கள் செய்த மிக மிக பாரதூரமான ஆபத்தான ஒரு வேலை என்னவென்று சொன்னால், அவர்கள் இப்படி முத்தவாத்திர் அல்லாத பலரும் அறிவித்து பிரபலமாகாத ஹதீஸ்கள், அவற்றை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நமது அகீதாவிலே இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையிலே ஆதாரமாக நாங்கள் எடுக்க மாட்டோம். அல்கால் ஈமானுடைய விடயங்களிலே நாங்கள் அதனை ஆதாரமாக எடுக்க மாட்டோம்.
ஃபிக்ஹ் சட்டங்களிலே மாத்திரம்தான் அந்த ஹதீஸ்களை நாங்கள் ஆதாரமாக எடுப்போம் என்பதாக அவர்கள் வாதிட்டார்கள். இதுதான் அவர்கள் செய்த ஆகப்பெரிய ஒரு தவறு. எனவே இல்லாத நிபந்தனைகளை இந்த முத்தவாத்திற்கு கொடுத்தது, அதே போல ஃபிக்ஹ் சட்டங்களிலே மாத்திரம்தான் முத்தவாத்திர் அல்லாதவற்றை எடுப்பார்கள், அகீதாவில் முத்தவாத்திரானவற்றை மாத்திரம்தான் எடுப்போம் என்ற அவர்களுடைய வாதம் மிகவும் தவறானது. இதுதான் அவர்கள் உருவாக்கிய மிக பயங்கரமான ஒரு விடயம். அதன் மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள் தான் இன்று அகீதாவிலே ஷரியாக்கள், மாத்துரிதியாக்கள் இவர்கள் எல்லோரும் இதன் அடிப்படையில் செயற்படக்கூடியவர்கள் தான். இதன் அடிப்படையில் செயற்படக்கூடியவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்கிருந்து இது தோன்றி இருக்கிறது, முத்தசிலாக்களிடத்திலிருந்து தோன்றி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் இது சம்பந்தமான அறிஞருடைய கருத்துக்களை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே ஹத்தீபுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தான் ஹதீஸ்கலை அறிஞர்களில் முதலாவதாக இந்த முத்தவாத்திர் என்பதற்கு வரைவிலக்கணம் சொன்னவர்கள். இப்னு ஸலாஹ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஹதீஸ்கலையில மிக மிக பாண்டித்யம் பெற்ற மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவருடைய நூல்தான் முகத்திமா என்ற நூல்தான் ஹதீஸ்கலையினுடைய அடிப்படையாக மைய நூலாக காணப்படுகிறது. அதனை சூழலான அனைத்து பலவிதமான நூல்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் என்ன சொல்கிறார்கள், முத்தவாத்திர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வகை ஹதீஸ்கலை அறிஞர்களுக்கு மத்தியிலே ஒரு அறிமுகமான ஒரு விடயம் அல்ல. இதனை சொன்னவர் ஹதீஸ்கலையிலே முதலாவதாக இதனை சொன்னவர் இமாம் ஹத்தீபுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள். அவர் இதிலே ஹதீஸ்கலையிலே உள்ளவர்கள், ஹதீஸ்கலை அறிஞர்களை பின்பற்றியவர் அவர் சொல்லவில்லை. ஏனென்றால் ஹதீஸ்கலை அறிஞர்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய அந்த துறையிலே இந்த முத்தவாத்திர் என்பது கிடையாது. அவர்களுடைய அறிவிப்புகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதிலே இந்த முத்தவாத்திர் என்று இந்த முத்தகல்லிமூன்கள் அல்லது முத்தசிலாக்கள் சொல்லக்கூடிய அந்த வரவிலக்கணத்தின்படி ஹதீஸ்களை நாங்கள் காண முடியாது. மிக கஷ்டப்பட்டு நாங்கள் தேடினால் மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபயதபவ்வஅ மக்அதஹு மினன் நார் என்று சொல்லப்படக்கூடிய என் மீது யாராவது வேண்டுமென்றே போய் சொன்னால் அவர் தனது இருப்பிடத்தை நரகத்தில் எடுத்துக் கொள்ளட்டும் என்ற ஹதீஸை வேண்டுமென்றால் அதற்கு ஒரு உதாரணமாக கொள்ளலாமே தவிர வேற எந்த ஹதீஸையும் நாங்கள் அதற்கு ஒரு உதாரணமாக சொல்ல முடியாது. ஆனால் ஹதீஸ்கலை அறிஞர்கள் அந்த முத்தவாத்திர் என்பதை இந்த முத்தவாத்திர் என்பதை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், இந்த ஹதீஸ்களிலே முத்தவாத்திர் என்ற ஹதீஸ் இருப்பதாக சொல்லப்படக்கூடிய நேரத்திலே அது ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல அந்த முத்தசிலாக்கள் சொன்ன வரைவிலக்கணத்தின் அடிப்படையில் அல்ல, மாற்றமாக பல அறிவிப்பாளர் வரிசைகளை கொண்ட பல நூட்களில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குமானால், அறிவிப்பாளர் வரிசைகளை கொண்ட பல நூட்களில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு அதனுடைய அறிவிப்பாளர்கள் பலமான அறிவிப்பாளர்களாக இருந்தால் அது பிரபலமான ஹதீஸ் என்பதாக அறிஞர்கள் சொல்வார்கள். அடுத்ததாக முக்கியமாக நாங்கள் இதிலே புரிய வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், பலரும் அறிவிக்கக்கூடிய பல வழிகளில் மூன்று அறிவிப்பாளர் வரிசையை விட அதிகமான வழிகளில் வரக்கூடிய ஹதீஸ்கள் மாத்திரம்தான் மிகவும் பலமானது அல்லது மறுக்க முடியாத அளவுக்கு உண்மையானது, 100% உண்மையானது. ஏனையவைகள் அதிலே பெரும்பாலும் அது ரபியோருடைய வார்த்தை தான் வன் என்ற வன்னியிலே அது உள்ளடங்கும், திட்டவட்டமற்ற விடயங்கள் என்பதாக சொல்லுவதும் தவறு. அது முத்தவாத்திரான ஹதீஸ்கள், அதாவது பல அறிவிப்பாளர்கள் வரிசைகளை கொண்ட ஹதீஸ்கள் மாத்திரம்தான் திட்டவட்டமானது, எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமற்றது. அதை தவிர உள்ள ஆகாதான முத்தவாத்திருடைய பிரபலத்தை அடையாத ஏனைய ஹதீஸ்கள் 3-2 அறிவிப்பாளர் வரிசைகளை கொண்ட ஒரு அறிவிப்பாளர் வரிசையை கொண்ட ஹதீஸ்கள் இந்த திட்டவட்டமான அந்த தரத்தை அடையாது என்று சொல்வது ஏற்க முடியாத ஒரு வாதம். அறிஞர்கள் அதுக்கு மாற்றுக்கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மாற்றமாக ஒருவர் அறிவித்தாலும் சில வேளை ஒரு அறிவிப்பாளர் வரிசை உடையதாக இருந்தாலும்
2 அறிவிப்பாளர் வரிசை மாத்திரம் இருந்தாலும் கூட ஒரு ஹதீஸை என்ன செய்வோம், அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளருடைய தரத்தை பொறுத்து அதிலே எங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். குறிப்பாக உதாரணம் சொல்வதாக இருந்தால், இமாம் புகாரியும் முஸ்லிமும் ஒரு ஹதீஸை ஆதாரபூர்வமானது என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் அதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கூறுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அதனை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்றதாக அறிஞர்கள் சொல்வார்கள். பொதுவாக நமது நடைமுறையிலையும் நாங்கள் அதனை பார்க்க முடியும். ஒரு தகவலை நாங்கள் நம்புவதற்கு பலரும் ஒரு விடயத்தை, எல்லோரும் சேர்ந்து ஒரு விடயத்தை சொன்னால்தான் நாங்கள் நம்புவோமா என்று கேட்டால் இல்லை. 2 பேர் சொன்னாலும் கூட எங்களுக்கு அதிலே முழுமையான நம்பிக்கை வந்துவிடும். அதே போன்றுதான் ஹதீஸரும் அந்த தகவலை சொல்லக்கூடியவர்கள் யார் என்பதை பொறுத்து என்ன செய்யலாம், அது 100% உறுதியானதா இல்லையா என்பதை எங்களால் தீர்மானிக்க முடியும். உதாரணமாக, ஒருவரை நீண்ட காலமாக நாங்கள் காணவில்லை, அவருடைய குடும்பத்திலே சேர்ந்த ஒருவரிடத்திலே நாங்கள் கேட்கிறோம், இவருக்கு என்ன நடந்திருக்கிறாரா காணல என்று சொல்லும் பொழுது, அல்லது அவருடைய தந்தையிடத்திலே அவருக்கு நெருக்கமான ஒருவரிடத்திலே நாங்கள் கேட்கிற பொழுது அவர் மரணித்து விட்டார் என்று எங்களுக்கு அவர் சொன்னால், அதில் ஏதாவது எங்களுக்கு சந்தேகம் வருமா? ஒருவர் தான் சொல்லி இருக்கிறார், எனவே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நாங்கள் யாராவது சொல்லுவோமா? இல்லை, ஏற்றுக்கொண்டுதான் ஆகுவோம். அதே போன்றுதான் ஹதீஸ்களையிலும் அதே போன்ற ஒரு விடயம். உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால், ஒருவர் அறிவித்தால், ஒரு அறிவிப்பாளர் வரிசை வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்வதாக இருந்தால் பல ஹதீஸ்களை நாங்கள் நிராகரிக்க வேண்டி வரும். அதிலே மிக மிக முக்கியமான ஒரு விடயம், முக்கியமான ஹதீஸ் தான் இன்னமல் அமால் பின்னியாத். புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஹதீஸ். இஸ்லாத்தின் 1/3 அல்லது இஸ்லாத்தின் 4/1 என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு பல ஃபிக்ஹினுடைய இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள், பல சட்டத்திட்டங்களின் 70க்கும் மேற்பட்ட பல தலைப்புகளில் பேசப்படக்கூடிய ஒரு விடயம் தான் நீயத் வைக்க வேண்டும் என்பதற்கான ஆதாரமாக இந்த ஹதீஸ் இருக்கிறது. எனவே இந்த ஹதீஸை நாங்கள் எடுக்காவிட்டால் எங்களுக்கு பல இடங்களில் அது பிரச்சனை வந்துவிடும். ஆனால் அந்த ஹதீஸை அறிவித்திருப்பவர்கள் இமாம் சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாத்திரம். உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலிருந்து ஹதீஸை அறிவித்தவரும் ஒரே ஒருவர் தான், அவரிடத்திலிருந்து ஹதீஸை அறிவித்தவரும் ஒரே ஒருவர் தான். இப்படி 3-4 சந்ததிகளுக்கு அந்த ஹதீஸை ஒருவர் தான் அறிவித்திருக்கிறார். இன்னமல் அமால் பின்னியாத். ஆனால் அந்த ஹதீஸை எல்லாரும் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். அதுல யாருமே சந்தேகம் கொள்ளவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாத்திரம் எப்படி அந்த ஹதீஸ் தெரியும்? அவ்வளவு சஹாபாக்கள் இருக்கும்போது யாராவது கேட்டாங்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அவ்வளவு மாணவர்கள், அவர்களோட அவ்வளவு தாபியங்கள் இருந்தும் அவருடைய ஒரே ஒரு மாணவருக்கு தான் இந்த ஹதீஸ் எவ்வாறு கிடைப்பது என்று யாராவது சந்தேகப்பட்டோமா? இல்லை. எனவே இது இந்த முத்தஸிலாக்களும் இந்த முத்தகல்லிமீன்களும் பிற்காலத்திலே இஸ்லாத்தில் இல்லாத பல்வேறு விதமான புதிய புதிய கொள்கைகளை உருவாக்கிவிட்டதன் பின்னால் அவர்களுக்கு பல்வேறு ஹதீஸ்களும் சவாலாக அமைந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு ஹதீஸ்கள் அவருடைய கொள்கையை கேள்விக்குட்படுத்தக்கூடிய விதத்திலே சவாலாக அமைந்த பொழுது, இப்பொழுது என்ன தப்புவதற்கு ஒரு வழி இல்லாமல் தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி, இலகுவாக தப்பிக்கொள்வதற்காக வேண்டி இந்த ஹதீஸ்கள் எல்லாம் சிலர் மூலமாக அறிவிக்கப்பட்டவைகள். எனவே அவற்றை நாங்கள் எடுக்க முடியாது. முத்தவாத்திரான பல்வேறு வழிகளில் வந்திருந்தால்தான் நாங்கள் ஹதீஸ்களை எடுப்போம். எனவே இந்த ஹதீஸ்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு வாதம் தான் இது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த முத்தவாத்திர் ஆகாது என்பதை வைத்து ஹதீஸ்களை தரம் பிரிப்பது, ஆதாரபூர்வமானதா இல்லையா என்று தீர்மானிப்பது ஹதீஸ்களை அறிஞருடைய வழிமுறையில் உள்ளதல்ல. அது பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டது. இருந்தாலும் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட முத்தஸிலாக்களால் உருவாக்கப்பட்ட அந்த பிரயோகங்களை ஹதீஸ்களையிலும் அறிஞர்கள் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். ஆனால் ஹதீஸ்களையிலே அறிஞர்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த முத்தஸிலாக்கள் சொன்ன அந்த கருத்தின்படி அவர்கள் பயன்படுத்தவில்லை. மாற்றமாக அவர்கள் பிரபலமான ஹதீஸ்களை குறிப்பதற்கு முத்தவாத்திர் என்றும், பிரபலமற்ற ஹதீஸ்களை குறிப்பதற்கு முத்தவாத்திர் ஆஹாத் என்பதையும் அவர்கள் பயன்படுத்தினார்கள். அவர்கள் பயன்படுத்தியது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், முத்தஸிலாக்கள் அதனை எவ்வாறு அணுகினார்களோ முத்தவாத்திர் ஆகாதை, அதுபோன்று நாங்கள் அணுகுவதுதான் பிரச்சனை. அதில் ஆகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், அகீதாவிலே நாங்கள் முத்தவாத்திரான ஹதீஸ்களை நாங்கள் அதனை மாத்திரம்தான் எடுப்போம், ஏனைய ஹதீஸ்களை நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று கூறுவது. ஏனென்றால் அப்படி கூறினால் ஹதீஸ்களையே அகீதாவுக்கு ஆதாரமாக முன்வைக்க முடியாமல் போகும். குறிப்பாக அவர்கள் கொடுக்கக்கூடிய முத்தவாத்திற்கு கொடுக்கக்கூடிய வரைவிலக்கத்தின்படி ஹதீஸ்களே கிடையாது. ஒரு சில ஹதீஸ்கள் வேணுமானால் நேச்சிரமப்பட்டு நாங்கள் தேடி இருக்கலாமே தவிர ஹதீஸ்களையுடைய விதிமுறைப்படி அப்படி ஹதீஸ்களை தேடினால் எங்களுக்கு தேடி பிடிக்கவே முடியாத நிலைமைதான் இருக்கிறது என்பதாக இப்னு ஸலாஹ் ரஹ்மஹுல்லாஹ்
அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களே தான் சொல்கிறார்கள். இது முத்தவாத்திர் ஆகாது என்பது ஹதீஸ் கலையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் அல்ல, அது பிற்காலத்திலே தான் அது ஹதீஸ் கலைக்குள் புகுந்தது என்பதை சொன்னவர் நாங்கள் அல்ல, இப்னு ஸலாஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான் சொல்கிறார்கள். அதனை ஹதீஸ் கலைக்கு முன்னாலே அதனை ஆரம்பித்தவர்கள் உசூல் ஃபிக்ஹிலே இந்த முத்தசிலாக்கள் தான் நிறைய உசூல் ஃபிக்ஹ் நூல்களை தொகுத்தார்கள். அந்த வகையிலே அவர்களின் மூலமாக அஹ்லு சுன்னாக்களின் உசூல் ஃபிக்ஹ் ஹதீஸ்களை தொகுக்கக்கூடிய நேரத்திலே சில அறிஞர்கள் அதனுடைய பாதிப்பின் காரணமாக அதனை அஹ்லு சுன்னாக்களுடைய உசூல் ஃபிக்ஹ் நூல்களில் எழுத ஆரம்பித்தார்கள். அங்கிருந்துதான் ஹதீஸ் கலைக்குழுக்கும் அது புகுந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு நாளும் நாங்கள் இந்த ஹதீஸ் முத்தவாத்திரா அல்லது ஆகாதா என்பதை பொறுத்து நாங்கள் அந்த ஹதீஸ்களுடைய தரத்தை நாங்கள் தீர்மானிப்பதில்லை. மாற்றமாக அறிவிப்பாளர்களுடைய தரம், அறிவிப்பாளர்களுடைய எண்ணிக்கை, இவற்றை வைத்து நாங்கள் தீர்மானிப்போம். அதுவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாது. சில வேளை ஒரு அறிவிப்பாளர் அறிவித்தாலும் அந்த ஹதீஸை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், இன்னும் சில வேளை ஒரு அறிவிப்பாளர் அறிவிக்கும் பொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது ஒவ்வொரு ஹதீஸுக்கும் தனித்தனியாக நாங்கள் அதனை ஆய்வு செய்துதான் அந்த ஹதீஸை நாங்கள் முடிவு செய்வோம். இவ்வளவு ஆழமான தகவல்களை உள்ளடக்கியதுதான் இந்த ஹதீஸ்களை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் நாங்கள் படிக்காமல், இப்ப நான் உங்களுக்கு சொன்னது ஒரு கடலில் ஒரு துளிதான், கடலில் ஹதீஸ்களை என்ற அந்த கடலில் ஒரு துளியைத்தான் நான் உங்களுக்கு மத்தியிலே முன்வைத்திருக்கிறேன். எனவே இது கூட எங்களுக்கு ஒரு சில வேளை பெரிய ஒரு பாரம் போல் தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவ்வளவு விடயங்களையும் நாங்கள் தெரிந்துவிட்டுத்தான் இந்த ஹதீஸ்களை சம்பந்தமாக நாங்கள் கேள்வி எழுப்ப வேண்டும். ஹதீஸ்கள் சம்பந்தமாக நாங்கள் கேள்வி எழுப்ப வேண்டும். அறிஞருடைய நூல்களிலே அறிஞர்கள் தவறாக ஹதீஸ்களை பதிந்து வைத்து விட்டார்கள். குர்ஆனுக்கு மாற்றமான ஹதீஸ்கள், பதிவுக்கப்படாத ஹதீஸ்கள், நடைமுறைக்கு உதவாத ஹதீஸ்கள் அறிஞர்கள் பதிந்து வைத்து விட்டார்கள் என்று சொல்வதற்கு முன்னால் இவற்றையெல்லாம் நாங்கள் படிக்க வேண்டும். படித்துவிட்டுத்தான் நாங்கள் பேச வேண்டும். படிக்காமல் நாங்கள் என்ன விடயம் என்பதையே எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் எவ்வாறு எங்களால் ஒரு விடயத்தை விமர்சனம் செய்ய முடியும்? எனவே விமர்சனம் செய்வதற்கு முன்னால் நாங்கள் படிக்க வேண்டும். படித்தால் ஒரு மனிதன் இந்த ஹதீஸ்களை எவ்வளவு ஆழமானது என்பதை புரிந்து கொள்வார். அறிஞர்களை இலகுவாக குறை கூறுவதற்கு முன்வர மாட்டார். ஹதீஸ்களிலே சந்தேகம் கொள்வதற்கு முன்வர மாட்டார். அதனால்தான் நாங்கள் பார்க்கிறோம், ஏற்கனவே முதலாவது வகுப்பிலே நாங்கள் சொன்னோம், இந்த ஹதீஸ்கலையை படித்த முஸ்லிம் அல்லாத பெரும் பெரும் வரலாற்று ஆய்வாளர்கள் கூட ஒரு தகவலை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு இந்த ஹதீஸ்கலை விதிகள் தான் மிகச் சிறந்தவை, அதனை யாராலும் முந்த முடியாது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக நுணுக்கமான விதிகளை அறிஞர்கள் வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை புரிந்து ஹதீஸ்களிலே நமது நம்பிக்கையை அதிகரித்து நபி அவர்களை நமது வாழ்விலே எல்லா கட்டங்களிலும் பின்பற்றி நடப்பதற்கு அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.